அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அனைவருமே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு ரிசல்ட்டுக்காகனா அது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்போட ரிசல்ட்டுக்காக தான். ஓகேங்களா? இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, அதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் நேத்திக்கு ப்ரெஸ் மீட்டில் சந்தித்து ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க. முக்கியமான அறிவிப்பும் கொடுத்துருக்காங்க. அதுமாரி கன்ஃபார்மாக என்ன டேட்டில் ரிசல்ட் வெளியாக போகுது அதுக்கான அப்டேட்டுமே கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய மாவட்டங்களுக்கு என்ன காரணத்தினால அந்த நேர்காணல் ஒத்தி வச்சுருக்கிறாங்க, மீண்டும் நேர்காணல் எப்போ நடக்க போகுது அதுக்கான அப்டேட்டுமே நாங்கள் அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் அப்டேட் பண்ணிட்டோம், நீங்கள் செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நம்ம எப்படி பார்க்குறது, வந்த உடனே நான் செலக்ட் ஆன உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நான் செலக்ட் ஆகணும் ஆக மாட்டேன்னு நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் நம்ம எப்படி நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ்லாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, செலெக்ஷன் பிடிஎஃப் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, ஸோ யாருக்கு எவ்வளோ மார்க் போட்டிருக்கிறாங்க, செலக்ட் ஆனவங்களுக்கு எப்படி மார்க் போட்டிருக்காங்க, நம்ம ஃபெயில் ஆனவங்க அதாவது பார்த்தீங்கன்னாக்க ரிஜெக்ட் பண்ணவங்களாம் எப்படி பண்ணியிருக்கிறாங்க, ஸோ இது எல்லாமே மார்க்கில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுமா, அதுக்கான அப்டேட்டு இதை மாதிரி ஏ டு செட் எல்லா தகவலுமே இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான ஜாப்ஸு அப்டேட்ஸு நோட்டிஃபிகேஷன்ஸு இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முக்கியமாக இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற அனைவருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இந்த ஒரு சில பேர் ரிசல்ட் எப்போ வரும்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருப்பீங்க. ஒரு சில பேர் மீண்டும் பார்த்தீங்கன்னா நேர்காணல் இன்டர்வியூ எப்போ நடக்க போகுதுன்னு சர்ச் பண்ணிகிட்டு இருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் பிடிஎஃப் எப்படி இருக்க போகுது, செலக்ட் லிஸ்ட்டு பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, செலக்ட் ஆன உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய விதமான டைப்பில் சர்ச் பண்ணி யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரே ஒரு வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் ஷேர் பண்ணிங்கன்னா இன்னும் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஷன் கடை நேர்காணல் முடிந்து பாதி மாவட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கான ரிசல்ட் எப்போ வரப்போகுது, இல்லை ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா 38 மாவட்டத்துக்கும் நேர்காணல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ரிசல்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான அப்டேட் கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் சொல்லியிருக்க அப்டேட் என்னென்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் 38 மாவட்டத்துக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுநருக்கும் எல்லா நேர்காணலும் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வெளியாக போகுது அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த நேர்காணல் பார்த்திங்கனாக்கா 50% மேலே முடிஞ்சாச்சு. அது எல்லாருமே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு தான் இன்னும் முடியாமல் இருக்குது. சென்னைக்கு பார்த்திங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு இன்னும் க்ளோஸில் தான் இருக்குது, இன்னமும் இன்டர்வியூ நடக்கலை. ஸோ இன்டர்வியூ ஆல் டிக்கெட் ஓகேங்களா, அது ஸ்பேக்கர்ஸ் மட்டும் வந்திருக்குது. என்ன காரணம், இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா ரீகரெக்ஷன் அது பார்த்திங்கன்னா மீண்டும் நேர்காணல் நடக்காமல் இருக்குது அப்படின்னா மழை எச்சரிக்கை காரணமாகவும் மழையினால் பாதிக்கப்பட்ட இடங்களை இன்னமும் சரி செய்யாத காரணத்தினாலும் இன்டர்வியூ வர சொல்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போதுமான இட வசதிகள் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான அப்டேட்டுமே இங்கே பார்த்திங்கன்னா தெளிவாக மேலேயே நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கிறோம். டிஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்லேயும் நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அந்த அப்டேட் என்னன்றதை தெளிவாக இங்கே பார்ப்போம். ஸோ இங்கே தெளிவாக கொடுத்து இது சென்னைக்கு ஓகேங்களா. விற்பனையாளர் விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணி நடைபெற்று வருவதால் விற்பனையாளர் நேர்முக தேர்வுக்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்றத தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தற்போதைக்கு விற்பனையாளருக்கு பார்த்தீங்கன்னாக்க விண்ணப்பங்கள் நீங்கள் அப்ளை பண்ண விண்ணப்பங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியலாகவே பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்ருக்காங்க, வெரிஃபை பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை இன்டர்வியூக்கு ஒவ்வொரு பேட்சாக நாங்கள் வர சொல்லுவோன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நேர்காணல் பார்த்தீங்கன்னா பேக்கர்ஸ்க்கு ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருக்குது சென்னைக்கு, இன்னும் சேல்ஸ்மேனுக்கு முடியல. ஓகேங்களா? பேக்கர்ஸ்க்கு முடிஞ்சாச்சு. ஓகேங்களா? ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் 38 மாவட்டத்துக்கும் ஒரே டைமில் தான் ரிசல்ட் வெளியிடுவோன்றதை தெளிவாக இந்த இடத்துல உறுதிப்படுத்தியிருக்காங்க.
நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இந்த வேலையை வந்து காசு கொடுத்து வாங்கிடுறாங்களே, அது உண்மையா பொய்யா அப்படின்னு நிறைய பேர் நம்ம எத்தனை டைம் சொன்னாலும் சரி, நிறைய பேர் வந்து இந்த கேள்வி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சில மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்சம் போயிட்டுருக்கு, ஒரு சில மாவட்டத்தில் 15 லட்சம் போயிட்டுருக்கு, 18 லட்சம் இருந்தால் தான் வேலை கிடைக்குமா, ஸோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அவங்களுக்குள்ளேயே வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அவங்களுக்குள்ளேயே கேள்வி கேட்டுக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதனாலே வந்து நிறைய பேர் இன்டர்வியூமே நல்லா பண்ணாமையே இருக்கீங்க. ஸோ நான் வந்து சும்மா போகிறேன், சும்மா இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி வரீங்க. ஸோ அதில் எல்லாருக்குமே இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும், இந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களுக்கும் நான் ஒரே ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துட்றேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணுறதும், ஸோ டாக்குமெண்ட் கரெக்டாக கொண்டு போகிறதுமே உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு இந்த செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும் உண்மையாக ஒன்று உடச்சி சொல்லணும் அப்படின்னா 50% இப்போ வந்து ஒரு 3000 வேக்கன்சி இருக்குன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 3000 வேக்கன்சி இருக்குன்னா அதில் 1500 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்து தான் வாங்கிடுறாங்க. ஓகேங்களா. 8 லட்சம் நீங்கள் சொன்ன மாதிரி அது உண்மையும் கூட தான். ஓகேங்களா. ஸோ 5 லட்சத்துலேருந்து 10 லட்சத்தும் கொடுத்து தான் அந்த வேலையை வந்து வாங்கிடுறாங்க. 1500 போஸ்டிங், மீதி இருக்கிற 1500 போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா மெரிட் லிஸ்ட் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் செலக்டும் ஆகிறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது தவறுகள் ஒரு பக்கம் நடந்தாலும் மீதி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நேர்மையான முறையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க, நேர்மையான முறையில் தான் இதில் வந்து செலெக்ஷனையும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து கண்டிப்பாக எல்லாருமே இந்த ரேஷன் வேலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு நம்ம இன்டர்வியூ நல்லா பண்ணணும். அதே மாதிரி டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலை கிடைக்கிறதான சான்சஸ்ன்றது 99% வாய்ப்புகள் அதிகம். அது வந்து தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ எல்லாருக்கும் நான் கொடுக்குறது. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் விருப்பம், நீங்கள் வந்து இன்டர்வியூ நல்லா அட்டன் பண்ணுறதுன்னு பண்ணாமல் தான். ஓகேங்களா. பாதி வேலை வாய்ப்புகள் எல்லாமே காசு கொடுத்து வாங்கிடுறாங்க, மீதி இருக்கிற போஸ்டிங் எல்லாமே கண்டிப்பாக மெரிட் லிஸ்ட் தான் போடுறாங்க. அந்த 1500 போஸ்டிங்கில் நம்ம ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக நினச்சி நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருமே கண்டிப்பாக நல்லா இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் ரிசல்ட் வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, இது எல்லாமே முக்கியமான அப்டேட் இல்லையா. ஸோ ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கவுங்க அஃபிஷியல் டிஆர்பி வெப்சைட்லேயே ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஆர்பி வெப்சைட்டை வந்து அப்ளை பண்ணுறது கொடுத்துருந்தாங்க இல்லையா. அந்த வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செலெக்ஷன் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் வந்து நாங்கள் எஸ்எம்எஸ் மூலிமாவும் மெயில் மூலிமாவுமே நாங்கள் வந்து அனுப்பிடுவோம். அது மட்டும் இல்லாமல் லெட்டர் மூலிமாவே நாங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம் அப்படின்றத தெளிவாக அப்டேட் பண்ணிட்டாங்க. மீண்டும் வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு அவங்க வந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரியும் நமக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நான் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க எனக்கு எப்படின்னு தெரியல. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ரிஜெக்ட் ஆகிருக்காங்களே அது எப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து அவங்கவுங்க இன்டர்வியூ எப்படி அட்டன் பண்ணீங்களோ, ஓகேங்களா, நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களோ, அவங்க எத்தனை கொஷின் கேட்டாங்களோ, நீங்கள் எத்தனை எப்படி ஆன்சர் பண்ணீங்களோ, எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க் போடுவாங்க. காமனாக டாக்குமெண்ட்டுக்கு வந்து 50 மார்க் எல்லாருக்கும் போட்டுருவாங்க. ஸோ இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதெல்லாம் நீங்கள் வந்து கோட்டை விடுறீங்க. ஸோ அதனால் அதிகமாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. நல்லா தெளிவாக இதுக்கு மேலே போகிறவங்க எல்லாருமே இன்டர்வியூ நல்லா பண்ணுங்கள். ஓகேங்களா. ஸோ இதான் அப்டேட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் என்னென்னா, இதில் வந்து நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணுறாங்களே அது உண்மையாக பொய்யா ஸோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து காலையில் இன்டர்வியூக்கு மதியம் வந்தவங்களையும், டாக்குமெண்ட் கரெக்டாக இல்லாதவங்களையும், ஜெராக்ஸ் கரெக்டாக இல்லாதவங்களையும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்ட் அவுட் அது இந்த ரேஷன் கடைகளுக்கு ஃபஸ்ட்டில் வந்து அப்பாயின்மெண்ட் இந்த இன்டர்வியூ கார்டு வந்து கொண்டு போகாதவங்க எல்லாமே நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டைம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா மீது அக்சஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதாவது ரிஜெக்ட்டும் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அப்டேட்டு. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். இந்த ரேஷன் வேலைக்கு ரிசல்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த 27ஆம் தேதி, அதாவது வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அவங்க கொடுத்துருக்க அப்டேட் இதுதான். ஸோ அடுத்த அப்டேட்டில் தொடர்ச்சியாக பார்ப்போம். தேங்க்யூ.